ஓகே. இந்த முறை ஓரளவுக்கு உங்களுக்கு வேற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இன்றைக்கு இன்றைக்கு உள்ள ரைட்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கொஸ்டினை நீங்கள் பாடமாக்குறது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல பிரயோஜனமாக இருக்கு. இது தெரியும் உங்களோட அண்மை காலங்களில் க்ளீன் செய்கிறாங்கன்னு சொல்லி இலங்கையை ஃபுல்லாக துப்புரவுன்ற ஐடியாவில் எல்லா இடத்தையும் ஸ்கூல் வழியாக எல்லா இடத்தையும் நடந்து கிடைக்கிறதால அதோட சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. இது நான் ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல இருந்து நான் கொஞ்சம் கொஸ்டினை மாற்றினது. அதுவரை எதிர்பார்க்க கூடலாம் நீங்க இதை நீங்க மேக்சிமம் எதிர்பார்க்கலாம். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி போனாலும் உங்களுக்கு வந்தா இன்னும் பிரயோஜனமா இருக்கு. அப்போ நான் பேசுற விளங்குதானேலாம்? ஓ சார் வணங்குது. என்னென்னு பார்ப்போம். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கீப்பிங் அவர் ஏரியா கிளீன். நம்முடைய ஏரியாவை சுத்தம் செய்யறது, சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பான நம்மளோட பொறுப்புங்கிறத வந்திருக்கு. இது எந்த மாதிரியும் உங்களுக்கு வரலாம். டிரெக்டா கிளீன் செய்யலாங்கன்னு போட்டு வரலாம். இல்லாட்டி இதே மாதிரி கொஸ்டின் அவங்க டிரெக்டா கிளீன் செய்யலாங்கன்னு போட்டு தரலாம். இல்லாட்டி நம்ம ஏரியாவை கிளீன் பண்றது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க இந்த முறை எதிர்பார்க்கலாம். அப்போ இன்க்ளூட் த ஃபாலோவிங்ல என்னென்ன நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன், சுற்றுச்சூழலை நீங்க சுத்தமாக வைத்திருக்கலும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீப்பிங் கிளீன், அதில் சுத்தமாக வைத்திருக்கிறதுல முக்கியத்துவம் என்ன. ஹவு டு ப்ரிவென்ட் ஃப்ரம் டிசீஸ் அப்படி சொல்லலாம். ஹவு டு ப்ரிவென்ட் நடக்கலாம். கெடுதிகள்ல இருந்து நம்ம எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை கிளீன் பண்ணலாம்னு சொல்லினா ஒரு கொஸ்டின் தான் இது. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கல கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லக்கல. அப்போ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட். இப்போ உங்களுக்கு எஸ்ஏ தெரியும். நீங்க எழுதும்போது மொத்தமாக நீங்க இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் சொல்லி இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன் சொல்லி நீங்க என்ன செய்யணும். குறைஞ்சது இந்த 3 பேராகிராஃபை நீங்க எழுதுற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஓ லெவல்ல 3 பேராகிராஃப் போதாது. நீங்க 4 பேராகிராஃபுக்கு என்ன செய்யணும் எழுதுங்க. அப்ப 2 பாடியும் ஒரு டாபிக்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷனும் ஒரு கன்க்ளூஷனும் வந்துடும். எடுத்த உடனே நீங்க இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் கொடுக்க போக வேணாம். ஏன்னா ரெண்டையும் தான் நல்லா வாசிப்பாங்க. அப்போ நீங்க எடுத்த உடனே இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபும் கன்க்ளூஷன் பேராகிராஃபும் கொடுக்க வேணாம். நீங்க என்ன செய்யுங்கன்னா இன்ட்ரடக்ஷனுக்கு இடைவெளியை விடுங்க. ஒரு 6 லைனை நீங்க முதலாவது இடைவெளி விடணும். ஏன்னு சொன்னா நீங்க கன்க்ளூஷன் பாடி பேராகிராஃபை நீங்க எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு அழகான வசனங்களும் அழகான ஐடியாவும் வரும். அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம், இந்த இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபை நீங்க நிரப்பலாம். இல்லை நான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் நிரப்பி போட்டு செய்யலாம் என்னால் இயலும்னா நீங்க அதை அப்படி செய்யுங்க. இந்த தடையும் இல்லை. அப்போ எடுத்த உடனே என்ன செய்யறாங்க, இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபை கொடுக்க போகாதீங்க. இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் கன்க்ளூஷன் பேராகிராஃப் தான் ஒரு எஸ்ஸையை அழகுபடுத்துறது. மற்றபடி பாடி பேராகிராஃப் இல்லை. அப்போ நீங்க எடுத்த உடனே என்ன செய்யணும், அதை நீங்க தீர்மானிக்கணும். உங்களுக்கும் நல்ல அதான் ஓகே. அடுத்து இதை பத்தின சின்ன ஐடியாவை நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீனும், இம்பார்ட்டன்ட் ஆஃப் கீப்பிங் கிளீனும், ஹவு டு ப்ரிவென்ட். இதை நீங்க வெவ்வேறு அடுத்து சின்ன சின்ன பாயிண்ட்டை நீங்க அந்த பேப்பர்ல பென்சில் இருந்தாலும் என்ன செய்யணும், நோட் பண்ணி வைங்க. ரஃப் பேப்பர் தர மாட்டார். கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன் சொல்லக்கலாம்.
கீப்பிங் த என்வயர்மெண்ட் கிளீனும் இம்பார்ட்டன்ட் ஆஃப் கீப்பிங் த என்வயர்மெண்ட் கிளீனும் கிட்டத்தட்ட என்ன ஒன்றுதான். ஆனால் என்ன செய்யணும் நாம கீப்பிங் த என்வயர்மெண்ட் கிளீன் சொல்லக்கல என்னென்ன ஐடியாக்கள் எடுக்கணும் பொறுத்து இருக்கு. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் ஆஃப் கிளீனிங் ஐடியா வச்சு கீப்பிங் கிளீனை பற்றி சொல்லக்கல என்னத்துக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு இடத்த கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அதை எடுத்து வைங்க. டிசீஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது வந்து ஒரு கண்ட்ரி வந்து கிளீனாக ஒரு கண்ட்ரி வந்து அழகாக காட்டுவதற்கு அந்த பிளேஸை வந்து பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்கு. அண்ட் இன்னும் என்னது சொல்லலாம் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் சில ஸ்டெப்ஸுகள் அண்டு தேவையில்லாத களைகளை பிடுங்கிறது. அடுத்து வந்து ரிவரு அந்த முக்கியமான வெளியே ரிவர் இந்த மாதிரி சொற்களை ரிவர் வெல் இந்த மாதிரி சொற்கள் என்ன செய்யணும் நீங்கள் எழுதி வைக்கணும். வசனம் எழுத தேவையில்ல முக்கியமான சொற்களை நீங்கள் எழுதி வச்சதான் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா வாரமாக இருக்கு. இப்போ நீங்கள் இதுகளில் நீங்கள் கிளீனிங்கிற என்விரான்மெண்டல் கிளீனிங் அந்த இதுகளோட சம்மந்தப்பட்ட சொற்கள் எல்லாம் எடுக்கணும். இப்போ இதை பொறுத்தவரை கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீனுக்கு இம்பார்ட்டன்ட் ஆஃப் கீப்பிங் கிளீன்ல இம்பார்ட்டன்ட் ஆஃப் கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன் அப்படித்தான். அப்போ இரண்டுமே வந்து 2 டைப் பண்ணது 3 டைப் பண்ணது சொல்லலாம். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தான் சொல்ல போகுது. அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் சரியா. இது சாரி கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன் சொல்றது இதைத்தான் நம்ம இம்பார்ட்டன்ட் எடுப்போம். இதை நம்ம எப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் கிளீன் இல்லாட்டி என்ன என்விரான்மெண்ட் வந்து கிளீன் இல்லாட்டி ஏற்படுற விளைவு அப்படி எடுப்போம் இதை. அப்போ கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன் சொல்றது வந்து இவிடத்தை இம்பார்ட்டன்ட். இதே நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை கிளீனாக வச்சிருக்கோம்னு சொல்லி இதை நம்ம லைன் ஒரு பேராகிராஃப்ல எழுதுறதும் அவுட் இம்பார்ட்டன்ட்ல கிளீன் பண்ணாட்டி என்ன நடக்குங்கிறதும் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி இது ரெண்டையும் ஒரு பேராகிராஃப்ல கொடுப்போம் சரியா. முதலாவது என்ன கொடுக்க முதலாவது பேராகிராஃப்ல இம்பார்ட்டன்ட். அப்போ இங்க இம்பார்ட்டன்ட் ஒரு என்விரான்மெண்ட்டை கிளீனாக வச்சிருக்கிறதுக்குரிய முக்கியத்துவமும் என்விரான்மெண்ட் வந்து கிளீனா இல்லாட்டி என்ன நடக்குங்கிறதும் அதை எப்படி நாம தடுக்கலாம் அப்படி எப்படி நாம என்ன மாதிரியான விடயங்களை கையாளணும்னு சொல்லினா ரெண்டையும் சேர்த்த மாதிரியான ஒரு பேராகிராஃபும் கொடுக்கப்படுறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன எஸ்ஏக்கு நீங்க நிறைய மெத்தட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு மெத்தட் தான் பயன்படுத்துவேன். அந்த மெத்தட் தான் உங்களோட நான் சொல்லித்தர போறேன். அதை நீங்க என்ன செய்யுங்க அதே மெத்தட்டை பின்பற்றுங்க. அப்போதான் நம்மளுக்கு வெளியிடறதுக்கும் ஈஸியா இருக்கு. அப்போ இங்க கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன் சொல்றது வந்து இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட் அப்போ அது முக்கியத்துவம் என்ன. அப்போ முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி இதை மட்டுமே வச்சு என்ன செய்ய போறோம் நாம ஒரு பேராகிராஃப் அமைக்க போறோம். அப்போ பேராகிராஃபை அமைக்கும் போது முதலாவது வசனம் எப்பயுமே டாபிக் சென்டென்ஸா இருக்கு. டாபிக் சென்டென்ஸ் சொல்லக்கல நீங்க அந்த பேராகிராஃபை வந்து என்னத்தை பத்தி கதைக்க போகுதுங்கிறத சொல்றது. அப்போ கீப்பிங் த என்விரான்மெண்ட் கிளீன். அப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் இருக்கட்டும் பாடி பேராகிராஃபுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் தி என்விரான்மெண்ட் கிளீன் சரியா. அப்ப இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்ற வந்து அட்வான்டேஜ் நீங்க எடுக்கலாம் இல்லாட்டி பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் எல்லாம் நீங்க வந்து எப்படி எடுக்கலாம் இம்பார்ட்டன்டே எடுக்கலாம். நீங்க இம்பார்ட்டன்ட் சொல்லக்கலாம் அது மட்டுமே எடுத்துட தேவையில்லை அதோட சம்பந்தப்பட்ட எடுக்கலாம். அப்போ முதலாவது இதை வந்து என்ன கொடுத்தோம் இது ஒரு டாபிக் சென்டென்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் தி என்விரான்மெண்ட் கிளீன். இப்போ வந்து டாபிக் சென்டென்ஸை கொடுத்து போறோம். அடுத்தது 2 விடயங்களை சொல்லணும். 2 விடயங்களை சொல்லக்கலாம். எப்படி நாம இம்பார்ட்டன்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் 1 full stop advantage. அடுத்த இம்பார்ட்டன்ட் 2 அடுத்த வசனம் advantage. இம்பார்ட்டன்ட் 3 advantage அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் 1 ஏன் நம்ம கிளீன் பண்றதுக்கு முக்கியத்துவம் என்ன அந்த கிளீன் பண்ணோம்னா அதனால கிடைக்கிற அனுகூலம் அடுத்த வசனம். அடுத்து வந்து என்ன முக்கியத்துவம் கிளீனா வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் 2வது
அதை கிளீனா வச்சிருந்தோம்னா இதை நம்ம இந்த ரெண்டாவது நம்ம செய்தோம்னா ஏற்படுற அனுகூலம் ரெண்டாவது. மூணாவது எப்படி செய்யணும்? இம்பார்ட்டன்ட் 3 கிளீன் என்விரான்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறதுடைய மூணாவது முக்கியத்துவமும் இந்த மூணாவது நம்ம பின்பற்றினோம்னா கிடைக்கக்கூடிய அனுகூலத்தையும் அடுத்த வசனமாக நம்ம எழுத போறோம். இப்படி நம்ம ஒரு ஓர்டரை பின்பற்றோம்னா நம்மளுக்கு எஸ்சிஎல் லேசாக இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் 1 நம்ம என்விரான்மெண்ட்டை கிளீன் பண்ணுறதுக்குரிய முக்கியமான ஒரு காரணி என்னன்னு சொன்னா என்ன? டிசீஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான். சரியா? உரமா எல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க டீப்பா யோசிச்சீங்கன்னா என்ன செய்யற ஐடியாக்கள் வர மாட்டா. நீங்க சின்ன சின்ன விஷயம் டிசீஸ் எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. பிறகு பெரிய பெரிய விஷயங்களை நீங்க யோசிக்க வேண்டி வந்துடும். அப்போ முதலாவது சொல்லுங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்லியே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்லி it reduces the health risk of people. Health risk. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? ஹெல்த் ரிஸ்க் பீப்புள் மக்கள்ல ஹெல்த் ரிஸ்க் அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான ரிஸ்க் என்ன செய்ய போகுது? குறைக்க போகுது. இல்லாட்டி சிம்பிளா நீங்க எழுத போறீங்க இட் கீப்ஸ் அவர் சரௌண்டிங். அதே மாதிரி வருது. இட் ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். சரியா? அப்போ எப்படி எழுதினீங்க? முதலாவது வசனம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். முதலாவது இம்பார்ட்டன்ட் என்ன? அது கிடைக்கிற அனுகூலம் என்ன? இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது நம்மளோட அனுகூலத்தை நம்ம கருதுறோம். அப்ப அதனால அது கிடைக்கக்கூடிய என்ன? அது அனுகூலம் உண்டு என்ன? அந்த அதுல அனுகூலம் உண்டு என்ன? இது இட் ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். அடுத்து என்ன கொடுக்க போறோம்? அதுல அட்வான்டேஜ். எது அட்வான்டேஜ்? இங்க டிசீஸ்ல அந்த டிசீஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ், அதாவது இந்த நோய்கள்ல இருந்து தடுக்கக்கூடிய அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். அப்ப எப்படி எழுத போறோம்னு சொன்னா many people are suffering a lot of diseases due to இது உங்களுக்கு பெருசா போகும், இப்படி தேவையில்லை, சிம்பிளா எடுப்போம். If we keep our environment clean, எப்படி நினைக்கும் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட்டை நாம கிளீனா வச்சுக்கிறதுக்குரிய பெனிஃபிட் என்ன? முதலாவது என்ன செய்ய போகுது? நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க போகுது. எழுதுறோம் if we keep our environment clean, நம்ம environment நம்ம clean பண்ணோம்னா we can avoid getting sick. நம்ம நோய்களோட நோய்கள் வாரத்தை நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? தடுக்கலாம். அடுத்து என்ன?
பியூட்டிஃபுல். அடுத்து வந்து அழகா வச்சுக்கிறத பத்தி கதைக்க போறோம். பியூட்டிஃபுல் keeping our surrounding clean will give a beautiful place. சரியா? இதை நம்ம எப்படி சிம்பிள் எழுதுறோம் எப்படின்னு சொன்னா, ரெண்டாவது கீப்பிங் அவர் சரௌண்டிங் கிளீன், இல்லாட்டி நம்ம நம்மளோட சரௌண்டிங்கை நம்ம கிளீனா வச்சுக்கிறது வந்து வில் கிவ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், இல்லாட்டி வில் கிவ் அ பியூட்டிஃபுல் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம். சரியா? இதை நம்ம நியாயப்படுத்த போறோம், இல்லாட்டி இதை நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம். எப்படி? எனக்கு ஐடியா இருக்கா சரௌண்டிங்கை பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறதுக்குரிய நோக்கம்? ஒரு உதாரணம் சொல்லலாமா? சார் எங்க நாட்டுக்கு வர டூரிஸ்ட் எண்ணிக்கை அதிகரிக்காதுங்க சார். வெரி குட். வேற யாருக்கும் ஐடியா இருக்கா? என்ன என்ன போடுவோம்? மக்களுக்கு நோய் வராம பாதுகாப்பு. அது நம்ம டிசீஸ் எழுதிட்ட அழகா இருக்கிறதுக்குரிய ஒரு நம்மளோட பியூட்டிஃபுல் பிளேஸை வந்து எப்படி எழுத போகுது? நம்ம இந்த நீங்க சொல்றேன் சரி, நம்ம பியூட்டிஃபுல் அந்த ஸ்டிக் இல்லாம ஆக்கலாம். நம்மட நம்மட டிசிப்ளின் படி எப்படி போகும்? ஒரு ஒரு காரணத்தை சொல்லி போட்டு அதை நம்ம நியாயப்படுத்துவோம், அல்லது ஒரு உதாரணம் சொல்லுவோம். எப்படி சொல்ல போறோம்? இது நம்ம வந்து ஹெல்த், மரங்கள் எல்லாம் நன்றி. அது வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றோங்கிறது இது வந்து இம்பார்ட்டன்ட். அது நீங்க சொல்ற வந்து ஒரு முறை. அப்ப நம்ம அதை எடுக்க போறதில்ல, நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். எப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் ஆன லைஃப் என்ன செய்யும் கொண்டு வர. நீங்க இப்படித்தான் போகணும். எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த நம்மள முறைப்படி எப்படி போறோம், அந்த முதலாவது டாபிக்ஸ் என்னன்னு கொடுத்து போட்டோம். எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம கிளீனா வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன், அதுல அட்வான்டேஜ். அப்ப இம்பார்ட்டன்ட் டூ வந்து என்ன? keeping our surrounding will give a beautiful place of beautiful portrait எடுக்கலாம். but it will keep our a place beautiful. அப்படி நீங்க வசனத்தை மாத்தலாம், ஆனா ஐடியா கொண்டாதான் இருக்கு. நம்ம என்ன எடுத்த உண்மையான பியூட்டிஃபுல் பிளேஸுங்கிற வந்து ஒரு இதுதான். சார் நிறைய பேர் அந்த பிளேஸுக்கு கவரலாம் தானே சார்? வெரி குட். நம்ம அதே எடுவோம். அதுக்கு எப்படி போடும்? ஸோ it will attract many people to be in the place. அப்ப அங்க இருக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த இடத்த இருக்கிறதுக்கு வந்து என்ன செய்யும்? நம்மள ஊக்குவிக்கும்னு சொல்லுவோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து என்ன கொடுப்போம்? சரௌண்டிங்க வந்து கிளீனா வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். அதான் உங்களை யோசிக்கிறது என்னத்துக்கு காரணம்னு சொல்லல.
இதுக்கெல்லாம் ஐடியா வர விதம் குறைய இருக்கும். சோசியல் மீடியா அதுக்கெல்லாம் போகலாம் உங்களுக்கு ஈஸியானே. இதுகளை என்ன செய்வீங்க? அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இதுக்கு நீங்க ஒரு 3 லைனை விடுவீங்க. விட்டு போட்டு நீங்க அடுத்து எழுதலாம். இல்லை நம்ம அப்படி எழுத தேவையில்ல. என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ல இருந்து என்ன செய்யலாம், பாதுகாக்கும்னு சொல்லி நாம எழுதுவோம். அப்ப மோர் ஓவர் போடுவோம். இரண்டு மூணாவது நம்ம எடுத்துக்கிறவர்கள் நம்ம மோர் ஓவர் போடுவோம். மோர் ஓவர் மெயின்டைனிங் cleanliness helps reduce pollution waste and pollution அப்படி போடும். அப்ப மெயின்டைனிங் கிளீன்லினஸ் அந்த விட நம்மளை கிளீன் பண்ணி கேட்கறதால என்ன செய்ய போதோ இது வந்து பொல்யூஷன் என்ன செய்ய போதும், பொல்யூஷன்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும். அப்ப இதால கிடைக்கிற நன்மை என்ன இருக்க போதும், இட் வில் ஹெல்ப் அவர் நம்ம எப்படி இட் வில் கிவ் அ ஹெல்தி பிளானட். பிளானட் சொல்ல வந்து என்னடா நம்மட இட் வில் கீப் அவர் எர்த் கிளீன் போடலாம். உங்களோட பாஷையில ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஆளு யோசிக்கல, இட் வில் கீப் அவர் எர்த் கிளீன். சரியா? அப்போ இந்த இப்ப நீங்க இப்படி நீங்க ஒரு மெத்தட்ல நீங்க எஸ்ஏ எழுதினா தான் நீங்க எப்படி ஒரு ட்ரெக்ல போறீங்கன்னு சொல்லி நீங்க மதிக்கலாம். நீங்க பாருங்க, முதலாவது இம்பார்ட்டன்ட் அதால கிடைக்கிற நன்மை, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரில கிடைக்கிற நன்மை இங்க போட்டிருக்கோம், மூணாவது இம்பார்ட்டன்ட் அதுல கிடைக்கிற நன்மை. சரியா? அதான் ஹவு சரி. இப்ப நம்ம என்ன தெளிவ அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் கிளீன் பண்ணாம இருக்கிறதுக்குரிய டிஸ்அட்வான்டேஜும் ஹவு டு ப்ரிவென்ட் நம்ம என்ன செய்ய போறோம் சேர்த்தே எழுத போறோம். அப்ப எப்படி எழுதுவோம், முதல்ல டாபிக் சென்டென்ஸ் வந்து சொல்ல போதும் கிளீன் பண்ணாத என்விரான்மெண்ட் வந்து எப்படி எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லு. சரியா? அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், we can face a lot of problems. இல்லாட்டி இப்படி லேசா போடுவோம். உங்களுக்கு there are several disadvantages of not cleaning the environment. அப்போ நம்ம இங்க அடுத்த வசனம், அடுத்த பாராகிராஃப்ல முதல் வசனம் டிஸ்அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கு வரோம். முதல்ல டிஸ்அட்வான்டேஜ் போடுவோம். இதுல என்ன மெத்தட் பின்பற்றணுமோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் பின்பற்ற போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன செய்ய போதும், முதல்ல என்ன செய்யும், விளைவு என்ன அதற்கான காரணம் கிளீன் பண்ணாண்டு இப்ப இதுக்கு என்ன செய்ய போகுது, இதுக்கு எதிரானதாக நடக்க போகுது. டிசீஸ் வர போகுதுன்னு சொல்லலாம், அளவு இல்லாம இருக்க போகுதுன்னு சொல்லலாம், பொல்யூஷன் ஆக போகுதுன்னு சொல்ல போறேன். ஆனா நம்ம அங்க அதுகளை சொல்லல. இப்ப நம்ம பொதுவாக என்ன வரும் நம்மளுக்கு, நம்ம அடுத்து இந்த இன்னொரு மெத்தட பயன்படுத்துவோம், சச்சேஸ் என்று போடுவோம்.
முதலாவது என்ன ஃபர்ஸ்ட், இங்க ஃபர்ஸ்ட் கூட போட இல்லாது நம்ம ரெண்டு தான் போடணும். ஏன்னா ஹவு டு ப்ரிவெண்டையும் நம்ம இவரத்தை சேர்த்து எட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a lot of diseases, இங்க அதை அப்படியே மாத்தி மாறி எழுதுகிறோம். Diseases are spreading through surrounding. among people ன்னு போடாம தானே சார்? என்னங்களா among people ன்னு போடலாம் தானே சார்? விலங்குல சார் ஸ்ப்ரெட்டிங் among people ன்னு போடலாம் தானே சார்? இல்லையா? among people இது நம்ம த்ரூ சரௌண்டிங் இது த்ரூ சரௌண்டிங் ஆல கிடைக்குது ஸ்ப்ரெட்டிங் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ சரௌண்டிங். எமாங் பீப்புள்னு சொல்லக்கல மக்களுக்குள்ள என்ன செய்யுது பரவுது. இது நான் சொல்ல வர்றது சரௌண்டிங்கால. ஸோ அன்கிளீன் அன்கிளீன். அப்ப அன்கிளீன் சரௌண்டிங் சொல்லக்கல துப்புரவு செய்யாத சரௌண்டிங்ல இருந்து என்ன செய்யுது டிசீஸ் வருது. such as டெங்குன்னு போடுவோம். சரியா? அதுக்கு நம்ம டெங்கு தான் இருக்கிறோம். டெங்கு அதுல முதலாவது அந்த என்விரான்மெண்ட் கிளீனா வைக்காட்டி என்ன நடக்கும்? டிசீஸ் கூட வரப்போகுது. என்ன டிசீஸ் வரப்போகுது? டெங்கு வரப்போகுது. அப்ப இதை நாம நியாயப்படுத்த போறோம், அல்லது இல்லாட்டி நாம ஒரு உதாரணம் சொல்ல போறோம். people die, lot of people நாம் திரும்ப சொல்ல தேவையில்ல. people die due to dengue diseases. அப்ப நம்ம எல்லாம் போறல ஒன்றே நம்ம இதுக்கு அடுத்து வந்துட்டா அடுத்து ஹவு டு ப்ரிவெண்ட் நம்ம இங்க எடுத்துக்காக போறோம். சரியா? how to prevent நம்ம இங்க எடுத்துக்காரோம். so it is important to us to keep our environment clean by following some methods. சரியா? அப்ப following some methods சொல்லக்கலாம். how to prevent இங்க எடுத்துக்காரு. சரியா? நான் உங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ப்ரிப்பேர் ஆகி சொல்லல, நேரத்தில் இருந்து நான் வெளி ப்ரிப்பேர் ஆகி சொல்லல. இந்த கேள்வியை நான் எடுத்து உங்களோட இருந்து நீங்க சொல்ற ஐடியாவுக்கு கிரியேட் எழுதிதான் எடுக்க. அப்போ என்னன்னா உங்களோட நிலைமையில இருந்தா எப்படி நீங்க ஆன்சர் எழுதுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா இது எழுதலாம். நம்மளோட கண்டென்ட் ஆர்டர் சரியாக இருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா ஒரு ஐடியாவை நீங்க ஒரு முறை இல்லாம நீங்க திடீர்னு எஸ்சி எழுத வரக்கல எது ஃபர்ஸ்ட் எழுதுற எது செகண்ட் எழுதுற அது மேலுக்கு எழுதிட்டோமா அது ஒரு முறை இல்லாம இருக்கு. அப்ப இங்க நம்ம எழுதக்கல ஃபுல்லா இந்த பேராகிராஃப் என்னத்தை பத்தி இருக்கு, இம்பார்ட்டன்ட பத்தி மட்டும் தான் இருக்கு. இவ்வளவு வரைக்கும் வாசிக்கல டிஸ்அட்வான்டேஜை பத்தி மட்டும் தான் இருக்கு. எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க எவ்வளவுத்தையும் வாசிச்சாலும் எத்தனை சொல்ல இருக்கணுமா? ஒரு 60-70 சொற்கள் இருக்கு. எவ்வளவுத்தையும் ஒரு குறைஞ்சது 50-60 சொற்கள் இருக்கு. அப்படி கேட்கலாம் சொற்களும் குறைய சொல்லணுமே, சொற்களையும் அந்த கணக்கை சொல்லணுமே. இப்ப நம்ம இது மட்டும் பொடி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் கொடுக்கல, அது சரியாகுது. இப்ப so it is important to keep our environment clean by following some method. என்ன மெத்தட்? நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க சொல்லுங்க.
என்ன சார் யாரையும் குப்பை போடக்கூடாது, விடக்கூடாது. ஓ அட்லீஸ்ட் டுவைஸ் இன் எ வீக், வாரத்துல ஒரு ரெண்டு தரமாவது இன் எ வீக் we have to be we have to clean நம்ம இதை போடும் குப்பை ஒரு இதையே போடுவோம். We have to place garbage can in every tree. We have to place garbage cans in every tree. அப்போ இது நம்ம இது வெளியிட்டோம். இது வெளியினா அடுத்து என்ன சொல்ல போறோம், இதெல்லாம் ஏற்படுற நன்மையை எடுத்து சொல்ல போறோம். அப்ப நம்ம சோ போடலாம். So there will அப்ப நம்ம garbage cans எடுத்தோம், garbage things like garbages ஓடும். So garbage cans. அப்ப அந்த garbage cans இருக்கு தானே, குப்பை தொட்டி, அதுல ஒவ்வொரு தெருவுலையுமே என்ன செய்யணும், வைக்கணும்னு சொல்லுவோம். அப்ப இப்படி சொல்லக்கல இதால கிடைக்கிற அனுகூலம் ஒண்ணு சொல்லுங்க. ஆகும் garbage can வளைச்சு தெரிஞ்சா சொல்லுங்கலாம். நீங்க உரமா யோசிக்க பரவாயில்ல சார். உரமா யோசிக்க போற நம்ம சொல்ற நீங்க நினைக்கிறது தான் அப்படியே சொல்லணும். ஏன்னா டைம் இருக்க மாட்டான். டிசீஸ் என்ன செய்யலாம், டிசீஸை தடுக்கலாம். ஸோ we can prevent spreading diseases. போடலாம். அடுத்து என்ன மெத்தட் பயன்படுத்த போறோம், ப்ரிவென்ட் பண்ண போறோம். அடுத்து என்ன மெத்தடை கொண்டு யூஸ் செய்யலாம், அந்த 3R மெத்தட் பயன்படுத்த, ரெடியூஸ் ரீசைக்கிள் சொல்லி. அப்ப அந்த மெத்தட் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். There are things we can use more than one time. So we have to follow 3R method. அதான் இந்த மெத்தட். நீங்க அந்த மெத்தட போடலாம், இல்லாட்டியா தேவையில்லை. more than one time எது யூஸ் பண்றோம். So there are things we can use more than one time. We have to use the things அடுத்து நம்ம அது கொடுக்க தேவையில்ல, நம்ம இது கொடுக்கலாம். எப்படின்னு சொன்னா, நம்ம எவ்ரி வீக் அந்த ஆட்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கவர்மெண்ட் should give awareness program. Government should give awareness program to civilization to people. அவேர்னஸ்னா என்ன அர்த்தம் சார்? அவேர்னஸ்னா அந்த எச்சரிக்கை செய்யறது, அந்த விழிப்புணர்வு செய்யறது. அது government should give awareness program to people. Okay sir. So அதால என்ன செய்ய போதும், so நம்ம சோ போடுவோம். people will people will
take care their surroundings. இப்ப நம்ம சும்மா நம்ம வாய்க்கு வார்த்தை எழுதலாம். இப்ப நம்ம சும்மா முடிச்சுக்க என்ன ட்ரை பண்ணிக்க நம்ம வசனங்கள் வர எழுதலாம். ஆனா அதை விட நம்மளோட மெத்தட் நம்ம ஒரு ஃப்ளோல ஒரு மெத்தட்டை பயன்படுத்தக்கலாம். நம்மளுக்கே அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படி வாசிக்கிறாக்களை பார்க்கல ஒரு அழகான ஓர்டர் ஒன்று வச்சிருக்கான்னு சொல்லி அவ என்ன செய்வாங்க, மார்க்ஸ் உங்களுக்கு கூட தருவா. அப்படி உங்களுக்கு அந்த எஸ்ஏ எழுதுற ஒரு ஸ்கில் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு டெவலப் ஆகும். அப்ப நம்ம நினைச்ச மாதிரிலாம் சும்மா டக்குன போல இப்ப இவிடத்தை மரம் நட்டுற எண்ணம் வந்து இவிடத்தை எழுத போறோம். அது இவிடத்தை எழுதணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன செய்யறேன், நீங்க நான் வேற எஸ்ஏ வச்சுக்கிறேன், அது நான் என்ன இப்படி வேற எஸ்ஏ வச்சு அது ஆல்ரெடி நான் ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். அப்ப அது அதே விளங்கப்படுத்தணும். அதாவது சரி வராது. உங்களோட இருந்து என்ன செய்யணும், உங்களோட ஐடியா எடுத்து சரிதான். அதான் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் அடிக்கும். இதே ஒரு ஐடியா ஒன்று வந்த இது வந்து உங்களுக்கு வேற சான்ஸ் இருக்கும் இதோட சம்மந்தப்பட்டதான். இப்போ டிரெக்டாவே அவங்க என்ன செய்யலாம்னா உங்களுக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அங்கே அடிக்கடி வருகுது. அப்போ அது வரலாம். ஆனா வந்தாலும் இப்போ என்ன வந்தாலும் நம்ம போன முறை நம்ம ஒரு ஃப்ரீ செமினார் பார்த்தோம். அதுலேயும் இதே மாதிரி மெத்தட் தான் பயன்படுத்தினோம். அப்போ என்ன மாதிரி எஸ்ஏ வந்தாலும் ஒரு மெத்தடை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எஸ்ஏ எழுதுறது எப்படி ஹெடிங் வந்தாலும் நீங்க அப்செட் ஆக மாட்டீங்க. அப்போ 2 பொடி எழுதிட்டோம். இனி இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் கொடுக்க போறோம். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் தான் மிகவும் முக்கியமானது. keeping our environment clean is a crucial is an important thing to consider. இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த மூணையும், இந்த அட்வான்டேஜையும் இந்த டிஸ்அட்வான்டேஜையும் எப்படி தடுக்கிறதுங்கிறதையும் ஏத்த மாதிரியான ஒரு பேராகிராஃப் தான் நம்ம கொடுக்க போறோம். எப்படி கொடுக்கன்னு பாருங்க. keeping our environment clean is an important thing to consider. It helps people to live a better life. அப்ப நாம என்ன செஞ்சேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் திங் கொடுத்தேன். இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு லிவ் அ பெட்டர் லைஃப். அப்படின்னா இங்க அட்வான்டேஜ் வந்துட்டு இப்போ டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்க போறேன். சரியா? ஃபெயிலிங் நாம எழுதுவோமே without considering உங்களுக்கு அப்படியே ஃபெயிலிங் கூட இம்பார்ட்டன்ட். நம்ம இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு லிவ் அ பெட்டர் லைஃப்னு சொல்லி அது அட்வான்டேஜ் கொடுத்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்க எப்படி, if we do not இந்த சொல்ல அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்களா, ஒரு ஐடியா தாங்களா? நானே எழுதுறது சரி வராது. இந்த ஒரு அட்வான்ஸ் மெத்தட்ல எழுதுற கூட இவ்வளவு இந்த விட சிம்பிளா வர மாட்டான். சார் நிறைய சேலஞ்சஸ் சந்திக்க வேண்டி இருக்கிறோம்னு சொல்லிடலாம். அது எப்படி நம்ம எழுதுவோம், என்விரான்மெண்ட்டை கிளீன் பண்ணாட்டி இல்லாட்டி கன்சிடர் பண்ணாட்டி. இஃப் வி நம்ம எப்படி இஃப் வி do not consider it, we have to face a lot of problems. சரியா? There are many methods can be followed
in order to protect oneself. Protect us. oneself. அப்ப இப்ப எப்படி எப்படி நீங்க பாருங்க, நான் சும்மா உங்களுக்கு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு சும்மா ஒரு மெத்தடா ஒரு எஸ்ஏ பார்க்கலாம். நீங்க ஒரு எஸ்ஏ இது இதோட சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெக்டட் எஸ்ஏன்னு சொல்லி உங்களுக்கு வரும். நீங்க பிடிஎஃப் எல்லாம் பாப்பீங்க, பெரிய எக்ஸ்பெக்டட் எஸ்ஏன்னு சொல்லி போட்டு ஒரு தலையங்கதை போட்டு எழுதிருப்பாங்க. அது சும்மா வாசிப்பீங்க, உங்களுக்கு ஐடியா இல்லாம சும்மா வாசிக்கிருப்பீங்க. அப்படி இல்லாம நம்ம ஒரு எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுறேன்னு சொல்லி பார்த்தாலே இப்ப சொல்லுவாங்க. இப்ப இன்ட்ரடக்ஷன்ல அட்டாக் பண்ற மாதிரி சொல்லணும், அடுத்து வந்து விளங்குற மாதிரி சொல்லணும்னா நம்மளுக்கு எதுன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொன்றையும் இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன செய்யறோம், பிக் பண்ணி போடுறோம். கீப்பிங் ஆஃப் என்வயர்மெண்ட் கிளீன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் டு கன்சிடர். இது உங்களுக்கு லேசான மாதிரி தான் நான் அமைச்சிருக்கேன். இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு லிவ் அ பெட்டர் லைஃப். அங்க என்ன செஞ்சிருக்கேன், கிளீன் பண்ணதால. இது வந்து என்ன அடுத்த டிஸ்அட்வான்டேஜ். இஃப் யூ டூ நாட் கன்சிடர் இட், we have to face a lot of problems. அடுத்தது வந்து என்ன, how to prevent. There are many methods can be followed in order to protect oneself, such as cleaning frequently. அப்போ என்ன செஞ்ச படத்தை எப்படி நாம அந்த மெத்தட்ல உண்டு நாம என்ன செய்யறோம், such as cleaning frequently, அடிக்கடி நாம என்ன செய்யறோம், அதை துப்புரவு செய்யறோம்னு சொல்லி நாம இங்க எடுத்துட்டோம். இல்லாட்டி நீங்க வேற என்னாலும் என்ன செய்யலாம், இங்க ஃப்ரீக்வென்ட் ஒன்றும் போடலையே, அதனால நாம இதை எடுத்துட்டோம். இப்ப இந்த இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல இந்த மெத்தட் விளங்கிட்டான். அப்ப இதுல நம்ம ஒவ்வொன்றா வாசிச்சு என்ன செய்யறோம், இதுல இருக்கிற நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் இன்க்ளூட் த ஃபாலோயிங் இதெல்லாம் வாசிச்சு இல்லாட்டி என்ன செய்ய போறோம், இதெல்லாம் இருந்து எடுக்க போறோம். இதுல இருந்து எடுக்க போல 3 விஷயம். இந்த இதுல என்ன செஞ்சோம், அட்வான்டேஜ் சொன்னோம், இதுல டிஸ்அட்வான்டேஜும் சொல்லி ஹவு டு மெத்தடும் சொன்னோம். அப்ப இந்த எல்லாத்துலயும் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் என்ன செய்யறோம், நம்ம இங்க எடுத்துக்கு வந்து போட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எடுத்துக்காங்க. இப்படி இப்படி நீங்க ஒரு உங்களுக்கு சொல்லி ஒரு மெத்தட் வைங்க, நீங்க பாஸ் தான், நல்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைக்கும். சரியா, எல்லாரும் உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் குறைய வந்து நினைக்கிறேன் தேவையில்லை. என்ன ஓ லெவல் தான், நீங்க அப்படி ஸ்ட்ரிக்டா பார்க்க மாட்டாங்க. உங்களோட மார்க்ஸ் எல்லாம் அப்ப அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பார்க்க மாட்டாங்க. எப்படி இந்த மெத்தட் நீங்க எழுதினா ஒரு இப்படி செய்யுங்க. நீங்க இந்த மெத்தடை நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து இந்த மெத்தட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இதை எழுதி உங்களுக்கு உங்க டீச்சராக அனுப்பி இதுக்கு மார்க்ஸ் போட சொல்லுங்க, பார்ப்போம் எத்தனை மார்க்ஸ் போடுறான்னு சொல்லி. அப்படியே ஒரு மார்க்ஸ் போட்டதுக்கு பிறகு இதுக்கு எப்படி டீச்சர் எழுதலாம்னு சொல்லி அவர்கிட்ட ஐடியா கேட்டு விடுங்க. அது நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, என்ன சொன்னா இப்ப 15 மார்க்ஸுக்கு 15 போட இல்லாது, 15 போட மாட்டேன். இப்ப எல்லாரும் வந்து புலன் ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லுவாங்க, ஆனா அவர்கிட்ட என்னோட எழுதி கேளுங்கன்னா இதை விட மோசமா தானே எழுதி தருவாங்க. இதோட மோசம் சொல்லக்கல, அவ என்ன மெத்தடை பயன்படுத்தினா நம்மளுக்கு தேவை. அவ நம்மளுக்கு திருத்துறது மட்டும் இல்லை, நான் என்ன போல இருக்கி அதுல நாம எப்படி நம்ம அதை ரிகவர் பண்றேன்னு அந்த மெத்தடை சொல்லி தரணும். சும்மா இதுக்கு ஒரு மார்க்ஸ் சொல்லி நம்ம சொல்லி போட்டு விட்டா அது கேஸ் இல்லையே. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி டீச்சர் அரேஞ்ச் பண்ணணும் சொல்லி நீங்க கேட்கும். எல்லாரும் புல பிடிக்கிறதுக்காக புல பிடிக்க கூடாது. இப்ப நம்ம இன்கன்க்ளூஷன் கொடுக்கணும். இன்கன்க்ளூஷன் preventing cleaning or keeping cleaning the environment is more important than for that. Cleaning is an important part of our life. சரியா, நம்ம நிறைய எழுதி போகலாம். எழுத ஐடியா வந்து கேட்கும், அது சரி வராது. கிளீனிங் தி என்விரான்மெண்ட் இஸ் an important part of life வரும். திரும்ப அதே இங்க இருக்கிற இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஏற்ற மாதிரி தான் கன்க்ளூஷன் பேராகிராஃப் வரணும். இன் கன்க்ளூஷன், கிளீனிங் தி என்விரான்மெண்ட் இஸ் an important part of our life. People must consider
cleaning them every day இங்க போடுறோம். every day to prevent themselves from dangers. சரியா? In conclusion, clean the environment is an important part of our life. People must consider cleaning them every day to prevent themselves from dangers. மரா இன்னொன்று என்னன்னாலும் கொடுக்கலாம். by அதே தான் இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்க்க இதே தான் காப்பி பண்ண மாதிரி வரணும். வேற மெனி மெத்தட்ஸ்ன்னு சொல்லக்கலாம். by following எப்படி முடிக்கணும்னா இது ஒரு அழகான ஒரு ஸ்லோகனை கொடுக்கும். having a healthy body needs a fuel. If we want to live a happy life, we need to take care of our body as well as our surroundings. சரியா? இங்க நான் கொஞ்சம் எடிஷன்ல கொடுத்தது. if you want to live a happy life, we need to take care of our body as well as மற்றும் our surrounding இங்க கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இதையும் வாசிக்கும் போதும் உங்களுக்கு இன்னும் ஐடியா வரும். இதையும் வாசிக்கும் போதும் உங்களுக்கு ரெண்டுமே என்ன செய்யணும், ஒரே மாதிரி இருக்க வேணும். அடுத்த விஷயம் நீங்க பார்ட் 2 பேப்பர் எஸ்ஏகளை ஸ்டார்டிங்ல எஸ்ஏ எப்படி இருக்குன்னு பாருங்க. கடைசியில் எஸ்ஏ பார்க்காம எஸ்ஏ எழுதவேனா அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. பார்த்து போட்டு நீங்க வளமையா செய்யற மாதிரி பேப்பரை செய்துக்குவாங்க. அப்படி செய்யும் போது இந்த கேள்விக்குரிய விடையல் நீங்க இந்த கொஸ்டின்ல செய்யும் போது ஒரு ஐடியா வந்தா, பாயிண்ட்ஸ்கள் வந்தா அதை இங்கே பென்சில நோட் பண்ணுங்க. அப்படி நீங்க பார்த்து போட்டு இங்கே வந்தீங்கன்னா மறந்து வைத்துரும். அப்படி கடைசியில இங்க பார்க்கல உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படி கடைசியில எங்களை பார்க்கல உங்களுக்கு ஐடியா இருக்க மாட்டா. அப்போ நீங்க இந்த கேள்வியை வாசிச்சுட்டு போட்டு நீங்க வளமையா செய்யற மாதிரி டெஸ்ட் 9ல இருந்து வாங்க. வரக்கல டெஸ்ட் 9ல டெஸ்ட் 10, 11, 12, 13 15 வரைக்கும் ஏதாவது ஐடியா தார வசனமோ சொற்களோ கிடைக்கும். அதுக்குள்ள அந்த பேப்பர்லயே இருக்கும். அதை நீங்க தேடி எடுக்க தெரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட்களை அந்த முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை வச்சு இங்க எப்படி நாம வசனம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் என்ன செய்யணும், அதை வச்சு கவனிக்கணும். விளங்கிட்டா ஒரு மெத்தட் உங்களுக்கு விளங்கிருக்கா? வேண்டிய கிளாஸ்ல ஒரு எப்படி ஒரு எஸ்ஏ எழுதணும்னு சொன்ன அந்த வசனம் ஒரு மெத்தட் ஒன்று விளங்கிருக்கா? சும்மா ஏனோ தான் ஒன்று நம்ம என்ன செய்யல எஸ்ஏ எழுத போகிறோம். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு 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 சர்க்கிளுக்கு நாம இருப்போம். இல்லாம நீங்க சும்மா முடிஞ்சு எஸ்ஏ எழுத போனீங்கன்னா என்னத்துக்கு நீங்க எஸ்ஏ எழுதுறன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஏன் நீங்க எஸ்ஏ எழுதுறீங்க, ஏன் எவ்வளத்தை ஸ்டார்ட் பண்ற எவ்வளத்தை முடிக்கிறேன்னே தெரியாது. அப்ப நம்ம அழகா ஒவ்வொரு விஷயமா சொல்லி போனோம். இதை விட நீட்டான ஒன்று இருக்க மாட்டேன். இது நான் உங்களோட இதுல பாசியில் எழுதினது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளா விளங்கணுமோ அந்த சிம்பிளா எழுதினது. நான் என்ன செய்யலாம், கொஞ்சம் வசனங்களை சொற்களை கொஞ்சம் ஸ்டாண்டர்டா போட்டு எடுக்கலாம். அதே அர்த்தம் தான் ஆனா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மாதிரி வரும். அது உங்களுக்கு விளங்கப்படுத்த சரி வராது. இப்போ நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு இதை அனுப்புறேன், ஆன்சருடைய நான் அனுப்புறேன். இது நீங்க உங்களோட கொப்பியில் எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணி அங்க இது செய்யறாங்களை சென்ட் பண்ணி என்ன மார்க்ஸ் இருக்கு தாரான்னு பார்க்கும். சரியா? தந்ததுக்கு பிறகு நீங்க அதை உங்களோட இவாலுவேட் பண்ணி இன்னும் அவங்களுக்கு டைம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க, என்னென்ன விஷயங்கள் எட் பண்ணணும் கேளுங்க. சரி, இது நான் சும்மா அவடத்தை
எனக்கு அந்த ஐடியா வரையும் நான் இந்த இன்க்ளூட் த ஃபாலோவிங் எடுத்து இது எனக்கு இவ்வளவு கிட்டத்துல இப்ப இந்த கிளாஸ் செய்யறதுக்கு முன்னே இந்த 7 மணிக்கு முன்னே எனக்கு வேற இசை செய்யறதுக்கு ஐடியா இருந்தது. ஆனா கிளாஸ் போக்கில் தான் எனக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கோட ஞாபகம் வந்து அப்படிதான் வர சான்ஸ் இருக்கு. நிறைய இடத்த டிஸ்கஸ் பண்ணினாங்க. இதே இதான் வர சான்ஸ் இருக்காம தான் நான் வேற இசை எடுத்து போட்டு வேற இசையை எடுத்து போட்டு நான் இந்த இசையை போட்டேன். இன்க்ளூட் த ஃபாலோவிங் விடத்தை போட்டதுதான். இதை நீங்க மேக்சிமம் எதிர்பார்க்கலாம் கிளீன் ஸ்ரீலங்கோட சம்பந்தப்பட்ட. அப்போ கிளீன் ஸ்ரீலங்கோட சம்பந்தப்பட்டவங்கள கொஞ்சம் அந்த புது புது சொற்கள்லாம் மாறுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் பேராகிராஃப் ரைட்டிங்குரிய சொற்கள் தந்தேன் தானே. அப்போ அதுகள்ல இருந்து என்ன செய்யுங்க, உங்களோட vocabulary நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர்லயே தேவையான சொற்கள் தேவையான வசனம் மெத்தடில் கிடக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வசனத்தை தூக்கிங்க போட்டீங்கன்னா அங்க பேப்பர்ல எல்லாம் அதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேன். இப்போ அப்படியோ பேராகிராஃபை தூக்கி போடுறல ஒரு வசனங்கள்ல தேவையான அளவுக்கு நீங்க வசனங்கள் அங்க இருந்து சுட்டு தெரியாட்டி சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே எழுதலைங்கிறத விட அங்க உங்களோட டெஸ்ட் 9களுக்குள்ள இருந்து எங்கேயாவது வசனங்கள் இருந்தா தூக்கி என்ன செய்யுங்க, தெரியாட்டி தூக்கி போடுங்க. அங்கே சும்மா சும்மா எல்லாத்தையும் போட்டு வசனம் பேராகிராஃபை மாற்றி பார்க்காம சம்மந்தப்பட்டதில் போடுங்க. உங்களுக்கு கட்டாயம் அப்படி எழுதின மார்க்ஸ் கிடைக்குமாண்டா கிடைக்க மாட்டேன்னு சொல்ல. ஏன் நீ கொப்பி பண்ணலையே அதே வசனத்தை கொப்பி பண்ணாங்க உங்களுக்கு சொற்கள் மாற்றி எழுதுனா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா இம்பார்ட்டன்ட்டுக்கு வேறு என்ன இப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா மாதிரி என்ன செய்யுது, அது இட் இஸ் இம்பார்ட்டன் தான் பெறப்போகுது. எங்க இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா தான் பெறப்போகுது. அது அங்க இருந்தாலும் என்ன எங்க இருந்தாலும் என்ன. சில வசனங்கள் இப்படித்தான் ஐ எம் ஸ்டூடெண்ட் தான். அப்ப நம்ம இது வேற எப்படி சொல்லலாம், ஐ இஸ் ஸ்டூடெண்ட் சொல்லலாமா, ஐயா ஸ்டூடெண்ட் சொல்லலாமா. ஒரு சில விஷயங்கள் அப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும். அது போல பிடிக்கல. நீங்க அங்க இருந்து என்ன செய்யலாம், தெரியாட்டி ஏலாட்டி அங்க இருந்து என்ன செய்யுங்க, எடுத்து இங்க போடுங்க. இந்த பிரச்சனைகள் இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்படியோ நீங்க எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டை கொடுங்க. இதை எனக்கு மாறுவ மாதிரி எப்படி மார்க்ஸ் போட்டிக்கான்னு சொல்லி படத்தையும் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ண எனக்கு ஆர்வம் ஆயிருக்கு. அப்ப நீங்க அப்படி கொடுத்து பாருங்க என்ன மார்க்ஸ் போடுறான்னு சொல்லி எனக்கு தெரியுங்க. எனக்கும் பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார் எங்களுக்கு எதிர்க்கிறது